தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சித்தர்களோட தீர்க்க தரிசனங்கள், நாஸ்டடாமஸ், பாபா வாங்கா இவங்களோட தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் நிறைய பேரும் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒருத்தர் ரொம்ப 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 வித்தியாசமான ஒருத்தருங்க. இந்த ஆந்திரா சைட்ல இருக்க மக்கள்லாம் இன்னும் வழிபட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு பெரிய சித்தர் மகானா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே தீர்க்க தரிசனங்கள் நிறைய குறிப்பா இட்டுட்டு போயிருக்காரு. கலியுகத்துல என்னென்ன நடக்கும், அடுத்தடுத்து என்னென்ன இந்த உலகம் பார்க்க போகுது, இதெல்லாத்தையும் அப்பயே சொல்லியிருக்காரு. லிட்டரலா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சொல்லும் போது ஒரு மாதிரி கியூரியஸ் ஆகுதுல. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்தியாவோட நாஸ்டடாமஸ், இந்த பட்டப்பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? வீர பிரம்மேந்திர சுவாமிகள். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் கேள்விப்பட கஷ்டமான பெயர் தான் இது. இந்த பிரான்ஸோட வீர பிரம்மேந்திராவா நான் நாஸ்டடாமஸை பார்க்குறேன். அது என்ன அவங்கள வச்சு நம்மளால கம்பேர் பண்றது? நம்ம அப்படியே பார்ப்போம். ஆக்சுவலா நாஸ்டடாமஸோட காலம் இருக்குல்ல, அதுக்கு பிந்தைய காலமா தான் இவரோட காலம் அமைஞ்சதால எல்லாம் அப்படி சொல்லுவாங்க, இந்தியாவோட நாஸ்டடாமஸ் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை இவரை பேஸ் பண்ணி ஒரு செய்தி பயங்கரமா இந்தியா முழுக்க பரவுச்சு. அந்த செய்தி என்ன நான் சொல்லிட்டா நீங்க ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது இவரோட சிலை இருக்குல்ல, அந்த சிலையோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு, பேரழிவுக்கான அறிகுறி அதை பார்க்குறோன்ட்டு ஒரு பெரிய விஷயம் கிளம்பிச்சு. பார்த்தீங்களா? அந்த சிலையில இருந்தது வேற யாரும் கிடையாது, வீர பிரம்மேந்திர சுவாமிகளான இவர் தான். பொத்தலூர் வீர பிரம்மேந்திர சுவாமின்றதான் அவரோட முழு பெயருங்க. இவர் வாழ்ந்த காலமாக கருதப்படுறது 17ஆம் நூற்றாண்டு ஆந்திரா பகுதியில். சிறு வயசுலேயே சித்து விளையாட்டு இருக்குல்ல, இது இவருக்கு கைவந்த கலையாக மாறிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்களே, அவங்கள இவரை ரொம்ப வித்தியாசமா வினோதமான மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷனானே பல பேரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னமோ பண்றாரு இந்த வயசுல அப்படின்ட்டு. வருஷம் உருண்டோட 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 இவரை ஒரு மாதிரி மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மகாவிஷ்ணுவோட அவதாரம் இவர் தானு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளோட மறுபிறவியே இவர் தானு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நம்மளை சுத்தி வினோதமான விஷயம் நடக்கிறப்ப விவரிக்க முடியாம போறப்ப இது போல புனைவாங்க பார்த்தீங்களா, அது போல ஆயிடுச்சுங்க. இவரை பத்தி விஷயம் அப்படியே ஒரு நிலப்பரப்பா தாண்டி பரவிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. நவாப் அவங்க ஆண்டுகிட்டு இருக்க நிலப்பகுதி. அப்ப அந்த நவாப் அரசருக்கு இவரை பத்தின செய்தி வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் இது போல கடவுளோட அவதாரன்றாங்க ஊருக்குள்ள, யாருன்னு தெரியல, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் குழம்பு இருக்காரு. அதுக்கப்புறமா சரி அவங்க கூட்டுவாங்க, நான் பார்க்கணும், பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீர பிரம்மேந்திர சுவாமிகளும் அந்த அவைக்கு வந்திருக்காரு. வந்த அவர்கிட்ட 2 தட்டுகள்ல பிளேட்ஸ், அதுல இந்த மாமிச துண்டுகள் இருக்குல்ல, அதை வச்சு துணியால மூடி அவர்கிட்ட காண்பிக்கிறாங்க. எதுல மாமிச துண்டு இருக்கு அதை தவிர்த்துட்டு மத்ததை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லி கேட்கறாங்க. அவரு கை காட்டின அந்த தட்டு இருக்குல்ல, அதுல மாமிச துண்டு தான் முதல்ல வச்சிருக்காங்க. ஆனா பூக்களா மாறி இருக்காங்க. அந்த மன்னருக்கு முன்னாடியே, நவாப் மன்னருக்கு முன்னாடியே இப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதத்தை இவர் நிகழ்த்தி காமிச்சிருக்காராம். அது மட்டும் இல்ல, ஒரு குதிரை சிசுவை சுமந்துகிட்டு இருக்க ஒரு கர்ப்பிணி குதிரை, அந்த குதிரையோட வயிற்றுல இருக்க சிசு என்ன பாலினம், இந்த விஷயத்தை கேட்டு அவர் சொன்ன அந்த பாலினம் இருக்குல்ல, அது கரெக்டுன்னு அந்த குட்டி பிறந்த பிற்பாடு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி அது வரைக்கும் அற்புதத்துக்கே மிரண்டாங்க. அடுத்த அற்புதத்தை வெயிட் பண்ணி மிரண்டாங்க. இந்த அற்புதம் சார்ந்த கதை சொன்னல, இதை ஆக்சுவலா இன்னொரு சுவாமிகள் சார்ந்து உங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ராகவேந்திர சுவாமிகள், அவருக்கு இதே பிளேட் மாமிசம் கதை இருக்கு பார்த்தீங்களா, அது பொருந்தும். இந்த மகான்கள் சார்ந்து நிறைய ஒற்றுமைகளும் இருக்குங்க. அதை இன்னொரு வீடியோ உங்களுக்கு தனியா சொல்றேன். இந்த வீர பிரம்மேந்திர சுவாமிகள் இருக்காங்களே, இவர் தான் கடவுளோட அவதாரம்னு நவாப் மன்னர் முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் சொல்லும் போது நான் அது பிதற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா நானே நேரில் பார்த்துட்டேன், நீங்க ஒரு அவதாரம் தான். உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும் போது தான் எழுதி வச்சிருக்க தீர்க்க தரிசனங்கள் இருக்குல்ல, அதை பத்தி நவாப் மன்னர்கிட்ட சொல்லியிருக்காராம். நவாப் மன்னர் பொறுமையா ஒண்ணா கேட்டு, இந்த உலகம் இவ்வளவு விஷயங்களை பார்க்க போதா அப்படின்னு அப்பவே அவர் ஒரு மாதிரி நினைச்சு பார்த்திருக்காராங்க. ஏன்னா எப்ப நடக்குது, 17ஆம் நூற்றாண்டுல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாம இருக்கிறது 2025 வருஷத்துல இருந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்களை கேட்டு மலைச்சு போன நவாப் மன்னர் இருக்கார்ல, அவரு நான் உங்களுக்கு ஏதாவது விஷயம் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு 50 ஏக்கருக்கு மேல நிலப்பகுதியை இவருக்கு கொடுக்குறாரு. எதுக்காக? நீங்க உங்க ஆசிரமத்தை அமைங்க, அதன் மூலமா பல பேருக்கும் என்லைட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஞானத்தை புகட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்றாரு. இதை மற்றவங்க மற்ற காரணம் சொல்லி கொடுத்திருந்தா வாங்கியிருக்க மாட்டாங்க வீர பிரம்மேந்திர சுவாமிகள். ஆனால் கொடுத்தது நல்ல நோக்கமா வாங்கிட்டாருங்க. வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு மடத்தை உருவாக்குறாங்க. அந்த மடம் இன்னும் இருக்கு கடப்பால.
பிரம்மக்காரி மடம்னு சொல்லுவாங்க. நேரம் இருந்தால் அந்த மடத்துக்கு போங்க. இந்த பாசிட்டிவ் வைப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கோயிலேயே குறைவாக கிடைக்கிறவங்களுக்கு இங்கே அதிகமாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்த மக்கள்லாம் ஆந்திர மக்கள் மட்டும் இல்லை, பல பகுதிகளை சேர்ந்த மக்களும் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னி அளவுக்கும். இந்த சீடர்கள் இருக்காங்களே, இவங்க முன்னாடி தான் இவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காராங்க. யாரு? வீர பிரம்மேந்திர சுவாமிகள். அவர் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்ததா சொல்லப்படுது. ப்ரோ, இவ்வளோ காலம் எப்படி வாழ முடியும் கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் சிம்பிளா சொல்ற, யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹாபிட்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் கட் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம இயற்கைக்கு மாறுறோம் அப்படின்னா இவ்வளோ காலம் வாழ்றது கஷ்டம் நினைக்கிறீங்களா என்ன? அது பொல்யூஷன் இப்போ ஹெவியா இருக்கு, அதை கட் பண்ண முடியாது போல இருக்கு. ஓகே, ரைட்டு. இவரை ஃபாலோ பண்ண அந்த சீடர்கள் இருக்காங்களே, மார்க்கங்களை கடந்தவங்க, குறிப்பா சித்தையான ஒருத்தரை பத்தி சொல்லணும். அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். ஆனா இவருக்கு சீடரா மாறி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவருக்கு பல பேருக்கும் சொல்லி என்லைட் பண்ணியிருக்காரு. இந்த தீர்க்க தரிசனங்களை பத்தி ஒன்னா தன்னோட சீடர்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காராம் வீர பிரம்மேந்திர சுவாமிகள். இன்னைக்கு வரைக்கும் இவர் சார்ந்த பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க. அவரோட சீடர்கள் வழி வழியா வருவாங்களா, அடுத்தடுத்த பரம்பரைன்னு சொல்லிட்டு அவங்க மூலமா நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தை பேரழிவுகள் இருந்து காப்பாற்றணும், இது சார்ந்து மட்டும்தான் அவங்க நடத்துற யாகம், வழிபாடு எல்லாமே அமைஞ்சிருக்கும். அவங்களோட உச்சரிக்கிற மந்திரம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரே லைன் மந்திரம் தான். அதை திரும்ப 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 ஒரு நம்பர் சொன்னாங்க, 12,000க்கும் மேற்பட்ட முறை அதை உச்சரிப்பாங்களாம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமினே நமக அப்படின்ற மந்திரத்தை திரும்ப 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 லூப்ல அவங்க உச்சரிச்சுட்டே இருப்பாங்களாம். காலை ஞானம், இதுதாங்க இந்த கோர் ஆஃப் த கண்டென்ட். அதாவது இந்த நூலை எழுதுனது வேற யாரும் கிடையாது, இவர் தான். நூல்னா நீங்க நினைக்கிற மாதிரி புத்தகமா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியா சொன்ன ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலா இப்ப மாத்திருக்காங்க. காலை ஞானம் அப்படின்னா புரிஞ்சிருக்கும் நினைக்கிற தமிழ்ல, நம்மளுக்கு ஆங்கிலத்துல நாலேஜ் ஆஃப் ஃபியூச்சருங்க. அதாவது எதிர்காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத இப்பவே தெரிஞ்சுக்கிறது. அதுல குறிப்பா கலியுகம் இருக்குல்ல, இந்த கலியுகத்துல இதெல்லாம் நடக்கும்னு தீர்க்க தரிசனம் பல விஷயங்களை குறிப்பாட்டிட்டு போயிருக்காரு. ஒட்டுமொத்தமா 14,000 ஓலைச்சுவடிகள் அதுல முழுக்க இந்த தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காங்களாம். தெலுங்கு மொழியில எழுதியிருக்காங்களாங்க இந்த சுவாமிகள். இது எல்லாத்தையுமே கோவிந்த வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்க மக்கள்லாம். ஏன்னா மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் இவரை பார்த்துட்டு இருந்தாங்களே, அதனால கோவிந்த வாக்கியங்கள் இதுக்கு பேரை வச்சிருக்காங்க. தன்னோட சீடர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை பத்தி எல்லாத்தையும் விவரிச்சு முடிச்ச கையோடு இந்த கண்டமல்லையப்பள்ளி கிராமம், அந்த பகுதியில் இருக்கிற கிராமம் தான். இந்த கிராமத்துல இருக்க ஒரு மெகா அளவிலான புளிய மரம், அந்த புளிய மரத்துக்கு கீழே இந்த எல்லா ஓலைச்சுவடிகளையும் புதைச்சிட்டு இருக்காராம். இது என்ன காரணத்துக்காக பண்ணாருன்னு தெரியல. சீடர்களுக்கு அந்த விஷயத்தை கடத்தினதுமே இந்த விஷயத்த அவர் பண்ணிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க நம்மளுக்கு அறிவு இல்லை. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, சில ஆண்டுகள் கழிச்சு அந்த இடத்த தோண்டி அந்த ஓலைச்சுவடியில் உள்ள இருந்து எடுத்திருக்காங்களாம். இதுக்கப்புறம் இந்த பிரம்மகாரி மடம் இருக்குல்ல, இப்பயும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மடத்துல பொக்கிஷமா பாதுகாக்கப்பட்டு இருக்கான். அவர் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள், அவர் கைப்பட எழுதின ஓலைச்சுவடிகள். சரி, எல்லா சுவாமிகள் சார்ந்து அவருக்கு ஏதோ ஒரு கதை இருக்கு, இதுக்காக அவரை வச்சு நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் மக்களே. இது வரைக்கும் நான் சொன்னது பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான். அவர் முன் வச்சுட்டு போயிருக்க தீர்க்க தரிசனங்கள் இருக்குல்ல, அதை அவரோட சீடர்கள் பல பேருக்கும் பகிர்ந்திருக்காங்க அந்த நாலேஜை. அது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அது இப்ப நடந்துகிட்டு இருக்கா, நடக்க போதா, நடந்து முடிஞ்சிருச்சான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்ல, வர 2026 அதுக்கடுத்துன்னு எல்லா வருஷங்கள் கலியுகம் முடிகிற வரைக்கும் இது பொருந்தும் போல இருக்கு. எனக்கு இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்றப்ப அற்புதமா தான் இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் அப்பயே சொன்னாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ எக்ஸைட்டான ஆகியிருக்கேன்னா அவ்வளோ விஷயம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். என்னன்னா, இந்த பூமியை ஒரு கயிறு வலை சூடும்னு சொல்லியிருக்காருங்க. கயிறு வலைனா என்ன? அதான் எங்க பார்த்தாலும் பூமியை தோண்டி 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 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அவ்வளோ ஏன் இந்த எலான் மஸ்க் ஒரு வேலையை பார்த்துருக்காரு, ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட்னு. இதை சார்ந்து அப்போ என்ன சொன்னா நம்பியிருப்பாங்களா? இந்த பூமி முழுக்க சேட்டலைட்ஸ் அங்கங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்துக்க முடியுது. உலோக பறவையில வானத்துல மக்கள் பறப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. வேற என்ன, வானூர்திகள் தான். வெவ்வேறு மாமிச உணவுகள் இருக்குல்ல, அதை உண்ற பழக்கம் அதிகரிக்கும். அந்த மாமிசத்துக்காக கொல்லப்படுற வனவாழ் உயிரினங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் சொல்லியிருக்காருங்க. வனவாழ் உயிரினங்கள், காட்டுல வாழுற உயிரினங்கள் பெரும்பாலும் அடிச்சு சாப்பிட்றதுலாம் கிடையாது. ஆனா இப்ப அது நடந்துகிட்டு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்பட்டுச்சுல, அப்ப WHO டவுட்டா பார்த்தது எங்கங்க? சைனால இருக்க ஒரு சீ ஃபுட் மார்க்கெட்டை தான். அங்க அந்த மார்க்கெட்ல என்னென்ன விற்பாங்கன்னு சொன்னாலே கோமடிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, கஷ்டப்பட்டு சேர்த்தது களவாடப்படும்னு சொல்லியிருக்காருங்க. திருட்டு இப்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதுதான், அப்பாவிகள் தான் அதிகமா ஏமாற்றப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காரு. இது நடக்கலாம் சொல்லுவீங்க. இந்த நல்லவங்களா இருந்தாலே இப்ப முட்டாள்களு, ஏமாளி அப்படின்னு பேர் வச்சிடறாங்களே, உலகம் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா. நெருப்பு பந்து வீசப்பட்டு நகரங்கள் அழிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. வேற எதுவும் இல்லை, மிசைல்ஸ் விஷமே மருந்தா மாறும்னு சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு நல்ல விஷயம். பாம்பு கடிக்கு அந்த விஷத்தை முறிக்கிற மருந்து எதை கொடுப்பாங்க நினைக்கிறீங்க மக்களே? ரைட்டு, பழனியில நவபாஷான சிலை இருக்குல்ல, அது எதுல உருவாக்கி இருக்காங்க நினைக்கிறீங்க மக்களே? அது ஒரு அருமருந்து, எல்லா பிரச்சனைகளுக்கான மருந்தா பார்க்கப்படும். அதுக்கான உருவாக்க ரா மெட்டீரியலும் கிட்டத்தட்ட விஷம் தான்.
அதை கட்டி கட்டி கூட்டா கட்டி தான் கடைசியில் நம்ம அந்த சிலையை பார்த்தோம், நவபாஷண சிலைன்னு. மக்கள் கெட்டதை கொண்டாடுவாங்கன்னு சொல்லியிருக்காருங்க. எக்ஸாக்ட்லி. நல்லதெல்லாம் பார்த்தா போர் அடிக்குது, மாத்து, கெட்ட விஷயமா நான் பார்ப்போம், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. வினோத தோற்றத்துல குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லியிருக்காரு. இது ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா சொன்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் ஹைலைட். விலங்குகளுக்கு மனித குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். கலியுகம் எந்த அளவுக்கு மேலே போய் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். மனுஷ எண்ணம் அதுக்குள்ளேயே எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கா என்ன. சில பேர் பண்றானுங்க பாருங்க வேலை. ஓகே, மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் இருக்குல்ல, அது வெகுவாக குறையும்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். அதுவும் 2K கிட்ஸ் உங்களை பார்க்குறப்ப பசங்க செம ஷார்ப்பாக இருக்காங்கப்பா, எல்லாத்தையும் சீக்கிரமாக கற்றுக்குறாங்கப்பா. பறக்கும் போதே கையில் ஃபோன் தான், அப்படிதான் தோணுது. ஆனால் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. 19, 20 வயசுல கல்யாணம், 21, 22 வயசுல குழந்தை, லைஃப் ஒரு 30, 35 வயசுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர் அடிச்ச மாதிரி ஆயிடுது கிட்டத்தட்ட. ஆக்சுவலி இதுவும் இந்த ஆயில் குறையிற விஷயம் இருக்குல்ல, அதுக்கான சமிங்கை என்னவோ தெரியலங்க. பூமியை உறிஞ்சுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நிலத்தடி நீர் தான் உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. மக்கள் தொகை பெருக பெருக, குடியிருப்புகள் பெருக பெருக அந்த நிலத்தடி நீர் உரியதும் பெருகிட்டு இருக்கு. ஆனா நிலத்தடி நீர் அதிகப்படியா உறிஞ்சப்படுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு ஏற்கனவே 2-3 வீடியோல தெளிவா நம்ம பேசியிருக்கோம், சேனலை பாருங்க. மனுஷன மாதிரியான உலகத்தோடு மனுஷன் பேசுவான்னு ஒரு குறிப்புங்க. இது வேற எதுவும் இல்ல, ரொபாட்ஸ். மனுஷன் தன்னந்தனியா பேசுவான்னு இன்னொரு குறிப்பு இருக்கு. இது நீங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பேசுறது எடுத்துக்கலாம், போன்ல பேசுறதும் யாருன்னா பார்த்தா தனியா பேசுற மாதிரி தான் தோணும். ஓகே, இதெல்லாம் அப்ப சொல்லியிருக்காங்க பாருங்க, அதான் இதுல ஹைலைட். அந்த காலத்துல இதை பத்தி யோசிச்சோட பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். சட்டம் அறிஞ்சிப்பாங்க மக்கள், விதிகள்னு தெரியும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு, ஆனா அதை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி. டிராஃபிக் ரூல்ஸை எத்தனை பேர் மதிக்கிறோம்? ஓகே. கங்கை நதி நிறம் மாறி கரடு முரடாகி காணாமலே போகும்னு சொல்லியிருக்காருங்க. இது நடந்துகிட்டு இருக்கு, ஹேப்பனிங் போயிட்டு இருக்கு. ஃபுல்லா அசுத்தமான மாதிரி தான் அந்த கலரையே பார்க்க முடியுது. அதுவும் கரடு முரடுன்றது குப்பை களமா காட்சி அளிக்குது. அதோ நீர்நிலைக்கு நடுவுல பெரிய மலை மாதிரி குப்பைகள் சேர்றதுன்னா வேற எப்படி சொல்ல முடியாது. காணாம போகும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா புனிதத்தோட புனிதமா பார்த்துக்கிட்டு இருப்போம் கங்கை நதியை நம்ம. துரோகிகள் அதிகம் பிறப்பார்கள்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே. குடும்ப உறவுகள் கிட்டேயே பாசம் இல்லாம போகுன்றாங்க. அம்மாக்கு பையன்கிட்டயோ கூட பிறந்தவங்க கிட்டயோ பாசமே இல்லாத சூழல் ஏற்படும்னு சொல்றாரு. மதி மயக்கம் ஏற்பட்டு தன்னிலை மறப்பர்னு சொல்லியிருக்காரு. வேற என்ன, அல்டிமேட் போதலா இருக்கு பாருங்க நிறைய. அதுதான் இதுக்கப்புறம் தலைவிரிச்சு ஆடுன்றாப்ல. நீர் சார்ந்த அழிவுகள் இருக்குல்ல, அது அதிகம் ஏற்படும்னு சொல்றாரு. இந்த பூமிக்கும் நீருக்கும் ஆகவே ஆகாது போல இருக்கு பேரழிவுகள்ல. தூய்மையே அசுத்தத்திற்காக ஏங்குமாங்க. அதாவது ஊரே ஒரு விஷயத்த தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை போய் சரி பண்ணலான்னு பார்த்து இது தப்பு இதுதான் சரின்னு சொன்னீங்கன்னா உங்களை அந்த ஊர் கேவலமா பார்க்க ஆரம்பிச்சு கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாம இவங்களோட ஒன்றி வாழணும்னா நாமளும் கெட்டவனதான் மாறோன்ற எண்ணம் அதிகமா வந்துடும் போல இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க. மக்களுக்குள்ள கலகம் தோன்றி ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுப்பாங்கன்னு சொல்றாருங்க. இப்போ இருக்க நிறைய போர்கள் ஆரம்பிச்சு முடிஞ்சு திருப்பி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்க லூப்பு அதுதான். கடவுளை நிந்திப்பார்கள்னு சொல்லியிருக்காரு. உண்மை, இது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ கடவுள் மறுப்புன்ற விஷயத்த அதிகமா பேசுறவங்க தான் அறிவாளிப்பா. கடவுளை நம்பினாலே முட்டாள்கள்னு பல பேரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பகல்ல நட்சத்திரங்கள் தோன்றும்னு சொல்றாருங்க. எனக்கு இதுக்கு மட்டும் டீகோட் பண்ண முடியல, தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. துர்தேவதையோட ஆட்சியால கிராமங்களே அழியும்னு சொல்றாரு. காசி சிற்பங்கள் இருக்குல்ல, அது உயிர் பெற்று நடமாடுமா. இது கேட்க ஒரு மாதிரி யூனிக்கா இருக்குல்ல. உயிர் பெற்று நடமாடும்னா எப்படி இதை சொல்ல வராங்கன்னு புரியல. அது ஒரு கட்டத்துல மக்கள்கிட்ட பேசுன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப யூனிக்கா இருக்கு. தர்ம காரியங்கள் இருக்குல்ல, இது மேல மக்கள் நம்பிக்கை இழப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன், நீ செத்தா என்ன, அந்த தாட் நிறைய வந்துருமா. விளைச்சல் குறைஞ்சு வறட்சி தலைவிரிச்சாடுன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட். நடு இரவுல சூரியன் தோன்றுவார்னு சொல்றாங்க. ஒருவேளை செயற்கை சூரியனை உருவாக்கிட்டு இருக்கான சில நாடுகள், சைனா மாதிரி நாடுகள் எல்லாம் அதை மென்ஷன் பண்றாங்களோ என்னவோ. மக்கள் இப்ப நான் இதுல சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரியாது. செயற்கை சூரியன் சார்ந்தாலும் இப்ப பண்றதுனால ஆச்சரியமா பார்ப்போம். அந்த டைம்ல எப்படி எல்லாம் யோசிச்சிருக்க முடியும்? இல்ல அவங்க சொல்லியிருக்க விஷயத்த நாம தவறுதலா புரிஞ்சுக்கிறோமா? இட்ஸ் அப் டு யூ மக்களே. பாலின வித்தியாசமே இல்லாம போகுன்றாங்க. திருமணம் பாக்குறீங்களே, பாலினம் ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்கள இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கிற விஷயம் அப்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதை மென்ஷன் பண்றாங்களோ என்னவோ. வீரபோக வசந்தராயர் அப்படின்னு ஒருத்தர் பிறப்பாராங்க. இவர் மூலமா இந்த உலகத்துல மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னன்னா, இந்த எல்லா தீர்க்க தரிசனம் சொல்றவங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வருவார், முக்கடல் சங்கமிக்கும் இடத்துல இருந்து ஒருவர் தோன்றுவார், அவர் உலகத்துக்கு வழிகாட்டுவார், நல்லதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவார், அது இதுன்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் ஆழமா நம்புறாங்களே ஜீசஸ் கிரைஸ்டோட செகண்ட் கமிங் இருக்கு அப்படின்ட்டு. இது போல ஒரு மார்க்கம் சார்ந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்ற பல பேரும் சொல்றது இந்த ஒரு விஷயத்தான். அந்த வருவான் 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 வருவான்னு சொல்லிட்டு வந்தாச்சா வரலையா, இதெல்லாம் பழிக்குமா? சரி, ஓகே, ரைட், விடுங்க. இது வரைக்கும் தீர்க்க தரிசனங்களை பத்தி சொன்னா இப்ப இந்த காட்சியை பாருங்க. ஏதோ ஒரு ஏழையோட வீடு இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலா இதுதான் நம்ம வீர பிரம்மேந்திர சுவாமிகள் இருக்காருல்ல,
அவர் வாழ்ந்தப்ப அவர் பயன்படுத்தின நிலம், ஓகேவா, அவர் வசிச்ச நிலம். அந்த டைம்ல இது போல வீடுகள்லாம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவர் வசிச்சிருக்காரு. இந்த இடத்துல தான் அவர் நினைவா ஒரு வீட்டை எழுப்பி அதை ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வீட்டோட லட்சணத்தை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இடிஞ்சே போயிடுச்சுங்க மொத்தமா. இது எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் பொக்கிஷமான இந்த இடத்த, இடிஞ்சே போயிடுச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் நினைக்காதீங்க. சமீபத்தில் மோந்தா புயல் வந்துச்சு பாத்தீங்களா, அப்பதான் இந்த கொடுமை நடந்திருந்துச்சு. ஆக்சுவலா இது அவங்களோட பக்தர்கள் இருக்காங்க, வீர பிரம்மேந்திர சுவாமியோட பக்தர்கள். அவங்க மனசை பயங்கரமா கலங்கடிச்சிருச்சுங்க. ஏங்க, அவரோட கால் தடம் பட்ட இடம், அவரு வசிச்ச இடம், இதை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியல, என்னங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹெச்ஆர்டி மினிஸ்டர் இருக்கார்ல, நர லோகேஷ், அவரு கலெக்டருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துறாரு. ஏன்பா இது போல ஆயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போயிட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பழைய மாதிரி அந்த இடத்த உருவாக்குங்க, அது பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிச்சு அந்த இடத்துல எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்க, இதுக்கப்புறம் எந்த டிசாஸ்டர் ஈவெண்ட் நடந்தாலும் அந்த இடத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அவர் கேட்டிருக்காரு. கலெக்டரும் அதுக்கிணங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தீர்க்க தரிசனங்கள், அப்புறம் ஒரு வாழ்ந்த இடம், இது சார்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இந்த போகர் ஒன்று சொல்லியிருப்பாருங்க, அவரோட குறிப்புகளை பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எழுதிட்டு போன இந்த ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல, குறிப்புகள்லாம், இது ஏதாவது டிசாஸ்டர்ல சிக்கி செதஞ்சு போகுது அப்படின்னா அப்ப இதை பண்ணுங்க, அது திரும்ப வரும்ட்டு சில குறிப்புகள் அவரே கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதாவது இதெல்லாமும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம், அது இவரும் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அவரோட குறிப்புல ஒண்ணுத்துல, இப்ப நான் எழுதி வச்ச இந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குல்ல, இதை பார்க்குற எதிர்கால மக்கள்லாம் என்ன ஒரு மூடத்தனமா இருக்கு, என்ன இவ்வளோ பைத்தியகாரத்தனமா எழுதியிருக்காரு, என்ன இது அப்படின்ட்டு என்ன கேலி கிண்டல் பேசுவாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்காரு அது ஓலைச்சுவடி ஒன்றத்துல. அந்த மூடர்கள் இதை பார்க்கறப்ப இப்படிதான் நினைப்பாங்கன்னு அவர் அப்பயே சொல்லிட்டு போயிருக்காருங்க. இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு பல பேரும் என்ன இது அப்படிதான் யோசிச்சிருப்பீங்க. அவர் அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு போல இருக்கு. இது நம்புறது நம்ம உங்க கையில இருக்கிறது மக்களே, அதுல யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை மட்டும் உங்க காதுகளை போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா எங்கெங்க நாஸ்டாடமஸ் பாபா அவங்க சார்ந்து படிக்கிறோம்னாக்கா, இங்க இருக்கவங்களை சார்ந்து எதுக்கு நம்ம படிக்க தவறிட்டு இருக்கோம்? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமளா சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தீர்க்க தரிசனங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க இது போல நடக்கும்பா அப்படின்னு அவங்க நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாம நடந்தா போதும், நம்ம சேஃபா இருப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.